அப்புறம் மக்களை ஒரு ஒரு முஸ்லீம் பொம்பளை தன் புருஷன் குழந்தையும் இருக்குது. தன் புருஷன் வந்து துபாய் போயிருக்கிறான். துபாய் போய் சம்பாரிச்சு தன் பொண்டாட்டி ராணி மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை நல்லா பார்த்துருக்குறான். நல்லா பணம் அனுப்பிச்சு செல்வாகியமாக வச்சுக்கிறான். இந்த பொம்பளை கொழுப்படுத்து போய் என்ன பண்ணியிருக்கிறா, பக்கத்தில் அவங்களோட சொந்தக்கார பையன் ஏதோ ஒரு பையனை வச்சு பொம்பளை ஓட்டிகிட்டு இருந்துருக்குறா. இப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு கேள்விப்பட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து இங்கே வந்துருக்கிறான். எல்லாம் வரக்குள்ள வீட்டுக்கு இது தான் வேணும் இது தான் இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருளுங்களை வாங்கிட்டு வந்துருக்குறான். கிஃப்ட்டுங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்து இந்த பொம்பளை இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்துருக்குது. அப்போ அவர் மிரட்டியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணாத தப்புன்னு சொல்லி. இதில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணிட்டுருக்கா இந்த பொம்பளை, முஸ்லீம் பொம்பளை, உடனே அந்த ஆளை அடித்து கொன்று அவனையும் அந்த கள்ளக்காதலனையும் வச்சு அடித்து கொன்று அவன் கொண்டு வந்து நான் கிஃப்ட் பாக்ஸ் பேகு டேலி பேக் அந்த பேக்குள்ளேயே வச்சு அடைச்சி தூக்கி வீசிட்டாங்க. எங்கேயோ கொண்டு போய் ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் வீசிட்டாங்க. வீசிட்டு இவங்க பாட்டில் இவங்க வந்து இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாது. ஆனால் பன்னெண்டு பண்ணாங்களே அந்த டேலி பேக்கில் வந்து அந்த ட்ராக் மாதிரி ஒன்று அடிச்சிருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு எல்லாமே ஏர்போர்ட்டில் உன்னோட அட்ரஸ் ஒன்று ட்ராக் அடிச்சிருப்பாங்க. அந்த ட்ராக் எடுத்து பார்த்து இந்த வீட்டுக்கு அட்ரஸ் பண்ணிட்டாங்க. வந்தால் அந்த பொம்பளைக்கிட்ட கேட்டால் அது பொண்ணு முறையாக பதில் சொல்லிட்டு இருக்குது. பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. பொம்பளை செஞ்சால் ஒத்துக்கிட்டு அவனையும் பிடிச்சி. என்ன மக்களை இன்னிமா உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறீங்க, அறிவில்லையா நீங்கள்? அந்த காலத்தில் இல்லை அவங்களுக்காவது படிப்பு கிடையாது. இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் படிப்பு ஞானம் அறிவு இருக்குது. என்ன அவனுக்கு அப்படி என்ன அவனுக்கு மேவாமல் கிடக்குது. அந்த அவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துக்கிறேன். ஆனால் நான் ஒன்று மக்கள் சொல்கிறேன், மக்களை வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, சம்பாதிக்கிறீங்களா, நல்லா சம்பாதிங்க. தேவையானதை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மீதியெல்லாம் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஒருத்தர் பேருக்கு மாமனார் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சுட்டு எல்லா பணத்தையும் அடிச்சுட்டு அந்த ஆள் வந்தானே அந்த ஆளை அடித்து கொள்றதுக்கு வகை தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆள் போலீஸில் போய் கண்ணீர் கம்பளமாக அழுகிறாப்புல. இப்படி அநேகர் வந்து வர்றாங்க, துபாயிலேருந்து வர்றாங்க, கொண்டு போட்டுறாங்க. கப்பலில் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க, அவங்கள கொண்டு சிமெண்டில் போட்டு அடிச்சிடறாங்க. இப்படி அநேக பெண்கள் வந்து புருஷன் இல்லைன்னா இந்த மாதிரி காரியங்களுக்காக ஈடுபடுறாங்க. தயவுசெய்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் சேர்த்து வைங்க. வரக்குள்ளே கொண்டு வாங்க. வரக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பிஸ்னஸோ ஒரு கடையோ ஏதோ ஒன்று வச்சு உட்காருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாடுகளை தான் நீங்கள் அனுபவிக்கணும். மக்களை தயவுசெய்து நீங்கள் வெளிநாடுக்கு போகிறது நல்லது. அதே சமயத்தில் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு போட்டு போகிறோமேன்ட்டு யோசனை பண்ணி செய்யுங்க. ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துக்கலாம். தேவையில்லாமல் போயிட்டு இந்த மாதிரி வந்த உடனே சாவடிக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் சம்பாரித்து கஷ்டப்பட்டு உங்களோட வேர்வை சிந்தி துபாயிலெல்லாம் இவங்க நினச்சிட்டுக்கிற மாதிரி அங்கே சாதாரணப்பட்ட வேலையாக கஷ்டப்பட்டு அந்த வெயிலும் அந்த இதுலேயும் கஷ்டப்பட்டு வர்ற வாழ்க்கை இருக்குது பாருங்கள். காற்று காலத்துலலாம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி காற்றடிக்கும். அந்த மாதிரி மணல் ஏரியா வச்சா காற்று சொல்லவே வேண்டாம். அப்படி காற்று மழையுமா இருக்கும், வெயிலாக இருக்கும். வெயில் காலத்துலலாம் வெயில் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு வெயில், கொடுமையான வெயில் அங்கே. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டு போட்டு போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்து வாங்க. சம்பாதிக்க போகிறீங்கன்னா நல்ல பொண்டாட்டியாக இருந்தால் விட்டு போட்டு போங்க. உங்களுக்கே தெரியும் அந்த பொண்டாட்டியோட ரச்சனை என்னன்னு. அதை பார்த்து நீங்கள் நடத்துக்காங்க. மக்களை ரொம்ப அட்டுழியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் மக்களே சொல்கிறது. நாங்கள் காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை சமீபமாயிருச்சு, இனி காலம் செல்லாது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி நடக்குது பார்த்தீங்களா? தன் தாயை மகன் கொள்வான், மகன் தாயை கொள்வான்னு சொல்லப்பட்டிருக்குது. தன் தாய் வந்து தன் பிள்ளையை கொள்றா இல்லையா அன்றைக்கி, அதுதான் அது நடக்குதுன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. உன் பெற்றோரை உன்னை கொள்வார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாமே நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை செய்வார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் நடக்குது. எல்லாம் போச்சு. இன்னும் என்ன, கடல் வந்து வலுசெருப்பும் எந்திரிச்சு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வலுசெருப்பும் வந்துருச்சுன்னா எல்லா காலம் முடிஞ்சு போச்சு. அவனோட வார்த்தைகளும் அவனோட வருகையும் முடிஞ்சு போச்சு. மக்களை தயவுசெய்து காலம் செல்லாது. நீங்கள் முழிச்சுக்காங்க.